பாட்டி எங்க இறக்கி விடான்னு சொல்லுங்க பாட்டி. சூர்யா, நீ நேரா காலேஜுக்கு போப்பா. காலேஜ்ல போய் நிறுத்து. அதுல இருந்து பக்கம் தான், நான் அப்படியே நடந்து போயிருவேன். இல்ல பாட்டி, நீங்க எங்க இறங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுட்டே போறேன். அது பாட்டிக்கு காலேஜ்ல இருந்து தான் கரெக்ட்டா வழி தெரியும். அதனால நீ காலேஜுக்கு போப்பா. அதுல இருந்து பக்கத்துல தான் பாட்டி போயிருவேன். சரி பாட்டி. பாட்டி இதுதான் காலேஜ் பாட்டி, நீங்க இறங்கிக்கோங்க. சரியா? நீங்க போங்க பாட்டி, நான் பைக்கை ஓரங்கட்டி விட்டுட்டு உள்ள போறேன். சரிப்பா போ. நான் போறதுக்கு தான் வந்தேன் போல. நானே இவ ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பார்க்க வச்சிரணும்னு நினைச்சிட்டு வந்தேன். அவளும் இன்னைக்கு இதே காலேஜுக்கு தானே வராளா? எப்படியாவது ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சிரணும். சூர்யாக்கு யாருக்குமே காமிச்சு கொடுத்தாச்சு. என் பேத்திக்கு தான் என் பேரனை இன்னும் காட்டி கொடுக்கல. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிட்டாங்க. அது போதும். நான் கண்ட கனவு சீக்கிரமா நடந்துரும். என் மாவனுக்கு பாட போட்டுட்டு உள்ள போவோம். ஹலோ அம்மா. ஐயா மாணிக்கா, எங்கப்பா இருக்கா? அம்மா இப்ப வீட்டுக்கு வராதீங்க, நான் அணுவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேம்மா. வெளிய வா. எங்கப்பா? அதான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, அணு மேல படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு, அதான் காலேஜ்ல அட்மிஷன் போடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆமா சொன்னால, நான் தான் மறந்துட்டேன். ஐயா, அது பெரிய காலேஜ்லயா? ஆமாம்மா. நான் அந்த காலேஜ் பக்கத்துல தான் ஒரு வேலையா வந்தேன்ப்பா. அங்க என்னம்மா வேலை? நேர்ல வாப்பா சொல்லியே, நான் அந்த காலேஜுக்கு பக்கத்துலயே தான் இருக்கேன். நீ அட்மிஷன் போட்ட உடனே உன் கூட கார்ல வந்துறியா? இதுக்கு மேல என்னால இங்க இருந்து பஸ் பிடிச்சு போக முடியாது. அதுக்கு தான் கால் பண்ணீங்களா? ஆமாப்பா, வீட்டுக்கு வரதுக்கு இல்ல. சரிங்கம்மா, அங்கேயே இருங்க, வாரேன். சரிப்பா, அம்மா ஒரு நிழல பார்த்து நிக்கே, நீ வா. சரிங்கம்மா. எப்பாடா, நான் நினைச்ச மாதிரி என் மகனும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது இன்னைக்கு என் பேரனையும் பேத்தியும் சந்திக்க வச்சிரணும். ஐயோ, சூர்யா வாரானே வந்துட்டு என்னத்த சொல்ல? சமாளிப்போம். பேராண்டி, வாப்பா வா. பாட்டி நான் உங்களை வெளியே தானே இறக்கி விட்டேன், உள்ள வந்து நிக்கிறீங்க. லாயர் பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்களே பாட்டி, அங்க போகலையா? ஐயா, லாயருக்கு போன் அடிச்சேன். ஒரு அவசர வேலையா வெளிய போயிட்டே வரதுக்கு நேரம் ஆகும்னு சொன்னாரு. அதான் நீ போகும்போது உன் வண்டியிலே வந்துடலாமேன்னு உள்ளே வந்துட்டேன். பாட்டி இங்க வேலை முடிஞ்ச உடனே நான் ஆபீஸ் போறேன். நான் எப்படி உங்களை வீட்டுல கொண்டு போய் விட முடியும் பாட்டி? சரிப்பா, நீ வேலையை முடிச்சிட்டு வா. என்னைய போகும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட்லயாவது இறக்கி விட்டுறியா? பாட்டி வெயில்ல நடந்தே போன பாத்தியா? அதான் உள்ளே வந்துட்டு சொத்த நேரம் இந்த நிழல்ல இருக்கேன். போகும்போது என்னைய இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுரு. பாட்டி நீங்க ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதானே, எதுக்கு பஸ்ல எல்லாம் ஏறி கஷ்டப்படுறீங்க? அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? என்கிட்ட இருக்கு பாட்டி, அம்மா தந்தது, தரட்டுமா? வேண்டாப்பா, பாட்டி கூட பஸ்ல போறது புதுசு கிடையாது. வாங்கிட்ட இருக்க காசு இருக்கட்டும், உங்க அம்மா உனக்கு செலவுக்குன்னு தந்திருப்பா. அதை எனக்கு தந்துட்டா உங்க அம்மா அப்புறம் சத்தம் போடுவா. இருக்கட்டும், நீ பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுரு. நீ பாப்பா அட்மிஷன் போட்டுட்டு வந்துரு. சரி பாட்டி. அடடே, அதுக்குள்ள வந்துட்டாங்களா? யார் பாட்டி வந்துட்டாங்களான்னு கேக்குறீங்க? ஹை பாட்டி. எம்மா. சூர்யா கூட பாட்டி நிக்கிறாங்க. பாட்டி கூட சூர்யா பேசிட்டு இருக்கா. எப்படி? ஓ மை காட், அனுக்கு எல்லா உண்மையும் தெரிய போதே, இப்ப என்ன பண்றது? மா யார் இந்த பையன்? ஏய்யா, இவன தெரியலையா? நம்ம சூர்யா தான். வா, தங்கச்சி மாவே மூத்தவே. சூர்யா என்னோட அத்தை பையனா? என்ன சொல்றாங்க அவங்க? சூர்யா என்ன பேசவே மாட்டேங்கிறான். என்ன நடக்குதுங்க? எனக்கு தலைலாம் சுத்துதே. அன்னைக்கு ஊர்வலமா கூட்டிட்டு போகும்போது பாத்துட்டீயப்பா? ஆமாமா பார்த்தேன், ஆனா முகம் சரியா ஞாபகத்துல இல்ல. சூர்யா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்பா. மாமே இந்த ஊருக்குள்ள இருக்கேங்கிற ஒரு நினைப்பே உனக்கு இல்லையாப்பா? வீட்டு பக்கமே வரதில்ல. உங்க அம்மா தான் ஏதோ கோவத்துல இருக்கா, அதுக்கு நீங்களும் அப்படியே இருப்பீங்களா? வீட்டுக்கு வந்து போங்கப்பா. சரி மாமா. ஏய்யா, சூர்யா அந்த நிக்கா பாரு. அவதான் உன் மாமி மவ. அவ பேரு அனுப்பா. அவளோ இந்த வருஷம் தான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கா. இந்த காலேஜ்ல தான் 2வது படிக்க போறாளாம். சரி பாட்டி. ஹாய். என்னம்மா உம்முங்க? இது வேற
அம்மா எதுக்குமா தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க? ராணி சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா? ஏய் மாணிக்கம், பிள்ளைகளுக்கு மொறைய சொல்லி கொடுக்கையா? மொறை கூட தெரியாம இருந்தா நல்லா இருக்குமா? அதான் அம்மா சொல்லி கொடுக்கேன்ப்பா. சரிம்மா. எம்மாடி பியாத்தி, இவனோ இப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு வந்திருக்கான். பெரிய படிப்பு, மேல் படிப்புக்காக இந்த காலேஜ்ல தான் ஆட்டுமீட்டு போட வந்திருக்கான். உனக்கு பாடத்துல ஏதாவது டவுட் கீட்டு வந்துச்சுன்னா என் பேரண்ட கேளுமா, நல்லா படிப்பான். அழகா உனக்கு சொல்லி தருவேன்னு தெரியுமா? சரி பாட்டி. சூர்யா ரெகுலராவா வந்து படிக்க போறா? வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். கரஸ்ல தான் படிக்க போறேன். அப்படியாப்பா? அனுவை ரெகுலரா தான் அனுப்ப போறோம். சரிங்க மாமா. சூர்யா அட்மிஷன் போட்டுட்டியாப்பா? இல்ல மாமா, நானே இப்பதான் வந்தேன். இனிதான் போய் அட்மிஷன் போட போறேன். சரிப்பா, வா எல்லாரும் ஒன்னா போலாம். ஏய்யா மாணிக்கம், படிச்ச பிள்ளைகள் ரெண்டா அதுவே ஆட்டுமீட்ட போட்டுட்டு வரட்டும். நாம இதுல நின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம்யா. அது ரெண்டும் போய் ஆட்டுமீட்டு பண்ணிட்டு வரட்டும். மா அட்மிஷன்மா. அதான் என் பேரு வியாபாரமானவையா. அவன் கூட அனுப்பி விடு, அவன் பாத்துக்கிடுவான். அனுமே, மாமா கூட போமா, ஆட்டுமீட் ஆயிட்டு வந்துருங்க. சரி பாட்டி. மா சூர்யா எதுக்குமா இந்த காலேஜ்ல வந்து சேர வந்தான்? ஏன் பாப்பா, அவன் சேர்ந்ததுனால என்ன பிரச்சனை? இல்லம்மா, அனுவை காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன்னு ராணி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. நான் தான் பிடிவாதம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். யார் கண்ணிலையுமே படக்கூடாதுன்னு சொல்லி விட்டா. இங்க வந்து பார்த்தா இதே காலத்துல சூர்யா படிக்க போறான்னு சொல்றீங்க. ராணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதாம்மா. வேணும்னே தெரிஞ்சே கொண்டு போய் சேர்த்தீங்களான்னு என்னை தான் திட்டுவா. ஆமா, அவ திட்டுவா. அவளுக்கு சொந்தம் வந்தாலும் சேர்ந்துடக்கூடாது. எப்பவுமே அவளோ பிள்ளைகள தனியாவே இருக்கணும்னு அவளுக்கு ஆசை. அத எங்ககிட்ட இருந்து ஒண்ணையும் பிரிச்சு வச்சிருக்கா. இங்க பாரு மாணிக்கா, அவ பேச்சு கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கியா, சொந்தம் வந்து எதுவுமே இல்லாம தான் போகணும். உன் பிள்ளைகளுக்கு என்ன 10-15 பேரை கூட பிறந்தவி இருக்காவே? இல்ல உன் தங்கச்சிக்கு தான் ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்கா? அவளும் 2 தான் பெத்து வச்சிருக்கா, நீயும் 2 தான் பெத்து வச்சிருக்கா. வேற சொந்தம் வந்தன்னு சொல்லிக்கிட்டதுக்கு யார் இருக்கா சொல்லு? இதுவ நானும் சேர்ந்து இருந்தாதான் சொந்தம் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஓ பொண்டாட்டி மனசுல இருக்க நஞ்சா அதுவும் மனசுல விதைக்காம இருக்க சொல்லு. சின்ன பிள்ளைகளே பேசி வாங்கி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்படியே நீயா நானான்னு போட்டி போட்டு பிரிக்குது. ஓ பொண்டாட்டிக்கு வேற வேலை இல்ல, அந்த சாரா ஜாக்க வேற வேலை இல்ல. ஆவி அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா நம்ம எதையும் கேட்காண்டா. பிள்ளைகளுக்கு பிடிச்சதுன்னா பேசட்டும், இல்லைன்னா பேசாம இருக்கட்டும். சும்மா எல்லாத்துக்கும் அது இதுன்னு சொல்லக்கூடாது மாணிக்கம். அப்புறம் பிள்ளைகளுக்கு நம்மள வெறுத்தே போயிடும். கொஞ்ச நாள் அதுவ போக்குல விட்டு தான் பிடிக்கணும். சரிங்கம்மா. நீங்க வேணா சேர்ந்து இல்ல, அதுவெல்லாம் சேர்ந்து பேசிட்டாது இருந்துட்டு போட்டுமே. நான் கூட இப்படி வந்து பேச வைக்கணும்னு நினைக்கல. எல்லாம் அதுவா நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? விதியே உங்களை சேர்த்து வைக்குதுன்னு எனக்கு தோணுது. நீங்களும் இப்படி பகன்னு பிரிக்காதங்க. சரிம்மா, பிரிக்கல. ராணிகிட்ட இதை பத்தி சொல்லாண்டா. சரிம்மா, நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்றது? என் பியானை தேடாம வந்து படிக்க போறதெல்லாம் சொல்லிட்டால, அவனே என்னைக்காவது தான் வர போறானா? அப்படி என்னைக்காவது ஒரு நாள் அவன் காலேஜுக்கு வரும்போது ராணி அந்த நாள்ல வந்து பார்க்கவும் மாட்டா. அவளுக்கு இவன் இங்கதான் படிக்காங்கிற விஷயமும் தெரிய வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீயும் சொல்லாதே. சரிம்மா. மாணிக்கம், சூர்யா அப்படியே ஆபீஸ்க்கு போறானா? நம்ம கார்ல போயிருவோம் என்னப்பா? சரிம்மா. எப்பாடா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரையும் பேச வச்சுட்டேன். இப்ப எனக்கு இது போதும். நான் கண்ட கனவு சீக்கிரத்திலே நிஜமாயிரும். சூர்யா, இங்க என்ன நடக்குது சூர்யா? பாட்டி என்னன்னு சொல்றாங்க? எல்லாமே உண்மையா? அப்பவும் பாட்டி சொன்னதெல்லாம் சரிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க. நீ உண்மையிலே என்னோட அத்தை பையனா? ஆமானு, நான் உன்னோட அத்தை பையன் தான். என்ன சொல்ற சூர்யா? உனக்கு இது ஷாக்கா இல்லையா? எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அனு. என்ன சொல்ற சூர்யா? உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? அப்ப ஏன் நீ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல? எப்ப தெரியும் உனக்கு? என்னை காதலிக்கும் போதே தெரியுமா? சீச்சி, இந்த ஊருக்கு வர வரைக்கும் எனக்கு தெரியாது அனு. இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். என்ன சொல்ற சூர்யா? ஆமா அனு, நீ உங்க அம்மாவும் ஒரு நாள் நகைக்கடைக்கு போயிருந்தீங்கல்ல, அன்னைக்கு உங்க கூட பாட்டி வந்திருந்தாங்கல்ல. ஆமா. நான் என்னோட பாட்டி கூப்பிடக்காக அந்த கடைக்கு வந்தேன் அனு. அப்பதான் பாட்டி உன்னைய காமிச்சு தந்தாங்க. எனக்கு அப்பதான் என்னோட மாமா பொண்ணு நீங்கிறது எனக்கு தெரியும். என்ன சூர்யா இதெல்லாம்? என்னால கொஞ்சம் கூட இதை நம்பவே முடியல. நீ வேற யாரோ
இருந்தேன். நானும் உன்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அனு. எனக்கு உன்னை பார்த்தப்போ ரொம்ப ஷாக்கா தான் இருந்தது. ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லாம இருந்தா? எப்படி சொல்றதுன்னு தெரியல அனு. நேர்ல பார்க்கும்போது சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இப்படி எல்லாரும் உன்னை சந்திப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் அனு, உன்னோட அத்தை பையனா உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல சூர்யா, நீ யார் பையனா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஆனா எங்க அம்மாவுக்கு எங்க அத்தையே பிடிக்காது. ஆனா நீ தான் அத்தை பையன் தெரிஞ்சா உன்னைய மட்டும் எப்படி பிடிக்கும்? உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல அனு, எங்க அம்மாவுக்கும் தான் உங்க அம்மா பிடிக்காது. என்ன சூர்யா சொல்ற? அத்தையும் எங்க அம்மா மேல கோவமா தான் இருக்காங்களா? பின்ன கோவப்பட மாட்டாங்களா? என் பாட்டி சொத்து மொத்தத்தையும் உங்க அம்மா தான் வாங்கி வச்சிருக்காங்க. எங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. அதனால எங்க அம்மா கோவத்துல தான் இருக்காங்க அனு. எங்க அம்மா ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரியல சூர்யா. ஆனா அவங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் மேல எதுக்கு அத்தை கோவமா இருக்காங்க? என்ன சொல்ற அனு? உனக்கு அன்னைக்கு போன் பண்ணதுக்கு திட்டினாங்கல்ல, அது யாருன்னே தெரியாம பேசியிருக்காங்க அனு. சரி நான் உன் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சா? அவ்வளவுதான், நீ பேசவே முடியாது. வேற யாரோன்னு தெரிஞ்சுதான் அவங்க கூட அவ்வளவாது பேசியிருக்காங்க. என் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சா ஒரே வார்த்தையில கட் பண்ணிருப்பாங்க அனு. என்ன சூர்யா இதெல்லாம்? எங்க வீட்லயும் உங்களை யாரையுமே பிடிக்கல, உங்க வீட்லயும் எங்களை யாரையுமே பிடிக்கல. இப்படி இருந்தா நம்ம எப்படி சூர்யா ஒண்ணு சேர முடியும்? எனக்கு அதான் புரியல அனு. நானும் அன்னைக்கு உன்னை உங்க அம்மா கூட பார்த்ததுல இருந்து இதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சூர்யா, எங்க அம்மா சொன்னாங்க நீ யார் கூட வேணாலும் பேசு, ஆனா அத்தை பிள்ளைகள் கூட மட்டும் பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க. பேசவே கூடாதுன்னு சொல்றவங்க நம்ம லவ் பண்றேன்னு சொன்னா சேர்த்து வைப்பாங்களா சொல்லு? கண்டிப்பா சேர்த்து வைக்க மாட்டாங்க அனு. அப்போ அவ்வளவுதானா? நம்ம பிரிய வேண்டியதானா சூர்யா? நீ ஏன் அப்படி நினைக்கிற அனு? உன் மனசுல காதல் இருக்கா இல்லையா? என்ன கேள்வி இது? என் மனசு பூரா நீ தான் இருக்கா. என் மனசுலயும் நீயும் நம்மளோட காதலும் தான் இருக்கு அனு. கண்டிப்பா அது நம்மள ஒண்ணு சேர்க்கும். நீ யார பத்தியும் கவலைப்படாத அனு. நீ காலேஜ்ல சேர போறல, நீ படிச்சுட்டே இரு. நானும் என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேர்ல பார்த்து பேசிக்கலாம். மத்தபடி நம்ம போன்ல பேசிக்கலாம் அனு. இப்போதைக்கு நம்ம காதலை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா ஒரு நாள் சொல்ல வேண்டிய நேரம் வரும், அன்னைக்கு சொல்லலாம். சூர்யா, எங்க அம்மா பணக்காரனா இருந்தா என்னை கட்டி கொடுத்துருவாங்க. அதனால உன்னை வெளிநாட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படியாவது நம்ம காதலை பத்தி வீட்டுல பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வீட்டுல பேசவே முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. எப்படி சூர்யா நம்ம சேர முடியும்? எனக்கு பயமா இருக்கு சூர்யா. எங்க வீட்டுல அத்தையோட பேச்சு எடுத்தாலே எங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் பாட்டி வந்து எப்பயாவது அத்தைய பத்தி பேசினாலே போதும், அம்மாக்கு வாட்சி பார்க்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அன்னைக்கு வேற ஒரு பொண்ணு மாதிரி உங்க அம்மாட்ட நான் போன்ல பேசினேன். உங்க அம்மா என்னடான்னு என்னை திட்டுறாங்க, என்கிட்ட கோவப்படுறாங்க. நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் கூட நம்ம லவ்க்கு சப்போர்ட்டா இல்ல சூர்யா. இப்படி இருக்கும்போது எப்படி வீட்டுல சொல்ல முடியும்? எப்படி சூர்யா நம்ம ஒண்ணு சேர முடியும்? சேருவானு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ அழாத, உங்க டாடி வந்துட போறாரு. பயமா இருக்கு சூர்யா. பயப்படாத அனு, நான் இருக்கேன். ஒன்னாலே உங்க அம்மாவையும் எங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாதுல்ல. ஏத்துக்கிட்டு செய்ய வேண்டாம் அனு. ரெண்டு குடும்பத்திலயும் சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பயமா இருக்கு சூர்யா. பயப்படாத அனு. என்ன ஆனாலும் சரி, யாருக்காகவும் நம்ம காதலை விட்டு கொடுக்க கூடாது. நீ அதுல மட்டும் உறுதியா இரு அனு. சரி சூர்யா.